இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, செருணரை காணின் சுமக்க இருவரை என்ற வரியில் செருணர் என்பதன் எதிர்சொல் என்ன? செருணர் என்பதன் எதிர்சொல் நண்பர். சரியான பொருள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரி எதிர்பொருள் அல்லது எதிர்சொல் தொடர்பான கேள்விகளும் கேட்பாங்க. மிக முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு திருக்குறளை முதலில் ஞானப்பிரகாசன் அவர்கள் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார்? இடம் தஞ்சை. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1812ஆம் ஆண்டு. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஞானப்பிரகாசன். மூன்றாவது கேள்வி, கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒருமுறை பாடி சிறப்பித்துள்ளார்? ஆன்சர் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. நான்காவது கேள்வி, காக்க என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. காக்க என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. ஐந்தாவது கேள்வி, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று எதனை திருவிக்கா குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. இந்த இரண்டு கேள்விகளுமே அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, பிரித்தெழுதுக. பாவிசை. சரியான பிரிப்பு முறை பா கூட்டல் இசை. பா கூட்டல் இசை பாவிசை. ஏழாவது கேள்வி, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று பாடியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் இளங்கோவடிகள். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தேர்வில் கொடுத்துட்டு கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எட்டாவது கேள்வி, சேக்கிழார் பிறந்த ஊர் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் குன்றத்தூர். காஞ்சிபுரத்தில் உள்ள குன்றத்தூர் சேக்கிழார் பிறந்த ஊர். ஒன்பதாவது கேள்வி, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என கூறும் நூல் எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என கூறும் நூல் புறநானூறு. பத்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பெயர் திரிசொல்லில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இவற்றுள் பொருந்தாதது ஞாயிறு. மற்ற மூன்றுமே பெயர் திரிசொல். எயிறு, இதற்கான பொருள் பல், வேய், மூங்கில், மடி, சோம்பல். இவ்வாறு கற்றவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய பெயர் சொல் பெயர் திரிசொல். அடுத்து 11வது கேள்வி, மறுநீக்கியார் என்பது யாருடைய இயற்பெயர்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மறுநீக்கியார். இந்த 4 பெயர்களில் கொடுத்துட்டு இயற்பெயர் என்ன அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. அவருடைய சிறப்பு பெயர்கள் தர்மசேனர், அப்பர், வாகீசர். 12வது கேள்வி, திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 658. திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658. 13வது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துக அப்படியே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டது. கருத்துப்படம் கார்ட்டூன், இயங்குறு படம் என்பதற்கான ஆங்கில சொல் மோஷன் பிக்சர்ஸ். ஒளிச்சேர்க்கை டப்பிங், நகர்த்தும் வண்டி ட்ராலி. 14வது கேள்வி, பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன? தேர்வில் அதிகளவு கேட்கப்பட்ட கேள்வி இது. ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 15வது கேள்வி, முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது இவற்றுள் எது? முல்லை நிலத்திற்கான சிறுபொழுது மாலை. 16வது கேள்வி, பொறுத்துக. முல்லை நிலத்திற்கான பறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுகோட் பறை. குறிஞ்சி நிலத்திற்கான பறை தொண்டகம். பாலை நிலத்திற்கான பறை துடி. மருதம் மணமுழா. நெய்தல் நிலத்திற்கான பறை எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கோட் பறை. அடுத்து 17வது கேள்வி, பைந்தமிழ் பாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாரதியார். பைந்தமிழ் பாவலன் யார்? பாரதியார். 18வது கேள்வி, 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ் எது? ஆன்சர் மகர யாழ். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ் மகர யாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ்.
19வது கேள்வி, புறத்திணை எத்தனை வகைப்படும்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 12 வகைப்படும். புறத்திணை 12 வகைப்படும். 20வது கேள்வி, மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி சூடிக்கொள்ளும் பூ எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் வஞ்சிப்பூ. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி சூடிக்கொள்ளும் பூ வஞ்சிப்பூ. 21வது கேள்வி, பாரி மடமகள் பான்மகற்கு என்ற தொடரில் மடமகள் என்பதன் சரியான பொருள் என்ன? ஆன்சர் இளமகள். மடமகள் என்பதன் சரியான பொருள் இளமகள். 22வது கேள்வி, திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடைய ஊர்? திருநெல்வேலி என்பது பாண்டியர்களுடன் தொடர்புடைய ஊர். பாண்டியர்களுடைய 2வது தலைநகரம் திருநெல்வேலி. 1வது தலைநகரம் மதுரை. 23வது கேள்வி, சென்னையில் 5 இடங்களில் பஞ்சமர் பள்ளிகளை நிறுவியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். சென்னையில் 5 இடங்களில் பஞ்சமர் பள்ளிகளை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். 24வது கேள்வி, புரட்சி முழக்கம், உரைவீச்சு ஆகிய நூல்களுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம், உரைவீச்சு ஆகிய நூல்களுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? சாலை இளந்திரையன். 25வது கேள்வி, சுந்தரர் பாடிய தேவார பாடல் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 7வது திருமுறை. சுந்தரர் பாடிய தேவார பாடல் 7வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 26வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருப்பூர். அதனுடைய பெயர் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருப்பூர். 27வது கேள்வி, தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். 28வது கேள்வி, கீழ்கண்ட எந்த வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படுகிறது? விழி வேற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. 29வது கேள்வி, கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழன் என கூறும் நூல் எது? ஆன்சர் திருவாசகம். இந்த லைன் அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 30வது கேள்வி, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, 21 நரம்புகளை கொண்ட யாழ் இவற்றுள் எது? ஸோ கொஷினை நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.